ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெஜ் ரோல் ஃப்ரைட் தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னாலும் இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட் டின்னருக்கோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த வெஜ் ரோல் ஃப்ரைடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்காக மிக்சிங் பவுல்ல ஜல்லடை வச்சிருக்கேன். 1.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கலோஞ்சி சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாலே போதும். பாருங்க, 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா மாவு இந்த அளவு சாஃப்டா பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்ல இருக்கட்டும். நம்ம வெஜ் ரோல் ஃப்ரைடுக்கு உள்ள வைக்கிற ஃபில்லிங்காக இன்னொரு மிக்சிங் பவுல்ல 2 உருளைக்கிழங்க துருவி சேர்த்துக்கலாங்க. ராவ் பொட்டேட்டோ தான் சேர்த்திருக்கேன். வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேப்சிகமை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நமக்கு அந்த காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி வரணும். பாருங்க, நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். காயில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இப்படியே வந்து உள்ள ஃபில்லிங் வச்சோம்னா ஃபில்லிங் எல்லாம் நம்ம வேக வச்சு எடுக்கும் போது வெளியே வந்துடும். அதனால இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஸ்குவீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள வந்து ஃபில்லிங் வைக்கணும். அதுக்காக இப்ப நான் காயில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்ப நல்லா இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு. இந்த தண்ணியை நீங்க வேஸ்ட் பண்ணாம குழம்பு செய்யும் போதோ இல்லைன்னா சூப் செய்யும் போதோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதோடவே பொடியா நறுக்கின மல்லித்தலை 1/2 கை அளவு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் குருமிளகு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, காய் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். நம்ம மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டு மாவை ஒரு கை சைஸுக்கு பிரிச்சு எடுத்துக்கலாங்க. முள்ளங்கை சைஸுக்கு நான் இந்த மாதிரி மாவை வந்து பிரிச்சுட்டேன். நம்ம எடுத்த மாவுக்கு 4 உருண்டைகளா பிரிச்சிருக்கிறேன் நான். நீங்க இன்னும் சின்ன சைஸாவும் பண்ணிக்கலாம், பெரிய சைஸ்லயும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். கோதுமை மாவை தூவி விட்டுட்டு நம்ம நார்மலா எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அது போல தேய்ச்சிக்கலாங்க. சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஓரளவுக்கு திக்கா தேய்க்காம இன்னுமே தின்னா தேய்ச்சிக்கோங்க. இந்த திக்னஸ்ல வந்து தேய்ச்சிருக்கேன். இந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சிங்கன்னா தான் நமக்குள்ள ஃபில்லிங் வச்சு வெந்து வரும்போது ரொம்பவே சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி பிரிச்சு விட்ட மாவுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரப்பி போட்டுக்கலாங்க. நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்ப அப்படியே நான் ரோல் பண்ற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவா மடிப்பு மாதிரி எடுத்து சைட்ல இருக்கிற 2 சைடுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல்லா ரோல் பண்ணிக்கலாங்க. கார்னர்ல கொஞ்சமா வந்து தண்ணி தொட்டுட்டு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு ஃபில்லிங் வெளியே வராம இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாவே நம்ம வச்சிருக்கிற ஃபில்லிங் வெளியே வராத மாதிரி ரோல் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். இட்லி தட்டுல நல்லா ஆயிலை வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நல்லா ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இட்லி தட்டுல ஃபுல்லாவே ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரோல் அப்படியே உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு மீதி இருந்த மாவுலையும் நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் குட்டி குட்டி ரோலா வந்து செஞ்சிருக்கேன். பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். இதுக்கு மேல ஆயில வந்து நம்ம பிரஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஆயில் நல்லா பிரஷ் பண்ணி விட்டுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த பாத்திரத்துல நான் ஸ்டீம் பண்ணிக்க போறேங்க. ஸ்டீம் பண்ணும் போதே நம்ம ரோலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பாத்திரத்துல 2 தக்காளி பழத்தை 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம். 5ல இருந்து 6 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இது காரம் கம்மியா தான் இருக்கும். நார்மல் வர மிளகாய் சேர்க்கிற மாதிரி இருந்தா 3ல இருந்து 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே அடுப்புல வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரோலை வந்து உள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேல வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு ரோல் நல்லா ஸ்டீம் ஆயிரும். இருக்கட்டும். ரோல் ஸ்டீம் ஆகிறதுக்குள்ள இன்னொரு பிளேட்ல 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மைதா மாவு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம ரோலும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நான் ஸ்டீம் பண்ணிட்டேங்க. நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் மாவு வெந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம்.
நம்ம சட்னிக்கு வேக வச்ச தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாமே பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் அந்த பாத்திரத்திலே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அலசி ஊத்திருக்கேன். நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரைக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதோடவே நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மோமோஸ்க்கு செய்யற சட்னிங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம வெஜ் ரோல் ஃப்ரைடுக்கும் சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வெந்து வந்த ரோலும் பாருங்க நல்லா ஆறி வந்துருச்சு. இதை அப்படியே 3 கட் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனாலும் ஃப்ரை பண்ணலாம், இல்ல இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாங்க. நமக்கு சாப்பிட்றதுக்கு மோமோ சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறனால ரோலை இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மைதா மாவு பேட்டர்ல ரோலை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லா கோட் ஆகுற மாதிரி டிப் பண்ணிட்டு ஒவ்வொரு ரோலையும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ஃப்ரை பண்றதுக்காக பேன்ல ஆயில் நல்லா சூடுபடுத்தி இருக்கேங்க. நல்லா ஹை ஹீட்ல வச்சு சூடுபடுத்தி இருக்கேன். நான் ஆயில் கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன். நான் ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்றேன். டீப் ஃப்ரை வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரோலை உள்ள வச்சுக்கலாங்க. வச்சுட்டு 2 செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். நமக்கு ஆல்ரெடி மாவு நல்லா ஸ்டீம் ஆனங்காட்டிக்கு வெந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம டேஸ்ட்டுக்காக தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்டீம் பண்ணதோடய வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்ப நம்மளோட வெஜ் ரோல் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். நல்ல கிறிஸ்பியா செம்ம டேஸ்டா சூப்பரான வெஜ் ரோல் ஃப்ரை சூப்பரா ரெடிங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோ, ஸ்நாக்ஸோ, டின்னரோ, லஞ்ச்க்கோ எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான இந்த வெஜ் ரோல் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம செஞ்சிருக்கிற சட்னியோட வச்சு சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.